Hi friends, welcome to Nadia Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ஃப்ரை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டிஃபரெண்டான டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ். இன்னைக்கு சைட் டிஷ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நல்லா 4 பெரிய உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து தோலோட தான் நான் அரிஞ்சு வச்சிருக்கேன். தோல் எடுத்தும் செய்யலாம், ஆனால் தோலோட அரியும் போது இது கிறிஸ்பியா நல்லா இருக்கும். அதுக்காக நான் வந்து தோலோட தான் நல்லா வாஷ் பண்ணி தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு வந்து தாளிப்புக்கு வெறும் உளுத்தம்பருப்பும் பூண்டு கருவேப்பிலை இது மட்டும் போட்டால் போதும். இப்போ உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 4 பல்லு பூண்டு, பெரிய பல்லா இருந்தால் 4 பல்லு பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்க போறேன். கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இந்த உளுத்தம்பருப்பு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரணும். வந்த பிறகு நம்ம இந்த உருளைக்கிழங்கு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா வறுந்து பொன்வருளாக வந்துருச்சு. இப்போ இந்த எல்லா உருளைக்கிழங்கும் இதில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதங்கின பிறகு நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த மசாலா ஐட்டம்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, நம்ம மிளகுத்தூள், வெறும் மிளகுத்தூள் இல்லை, இது நான் வந்து ரசத்தூள் மாதிரி அரைச்சி வச்சது. அந்த ரசத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம காஷ்மீர் சில்லி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட், உப்பு, இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து நம்ம வறுத்துக்கலாம். இந்த மசாலாவோட நல்லா வந்து ஃப்ரை பண்ணி ஸ்லோலி மீடியம் ஃப்ளேமும் ஸ்லோலியும் மாற்றி வச்சு நல்லா முருவலாக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான பொடி மாஸ் ரெடி ஆகிடும். ஆனால் எல்லோரும் வந்து பொடி மாஸ் இப்படி நார்மலாக செஞ்சு பார்த்துருப்பீங்க. அந்த உளுத்தம்பருப்பு டேஸ்ட்டு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஒன்று, ரெண்டாவது வந்து லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை ஆன பிறகு இதில் வந்து தேங்காய் திருவல் போட போகிறோம். யாரும் உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு தேங்காய் திருவல் போட மாட்டாங்க, ஆனால் நீங்கள் போட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் தேங்காய் திருவல் போடும்போது. இதை ஸ்லோலையும் மீடியம் ஃப்ளேம்லையும் வச்சு நல்லா ஸ்லோவில் ஒரு 10 நிமிஷம் வறுத்துட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ 10 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்லோலியே வச்சு நல்லா வந்து முருவலாக வறுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி வறுத்த பிறகு கொஞ்சம் தேங்காய் திருவல் கொஞ்சமாக வந்து ஒரு 2 கரண்டி குழி கரண்டி அளவு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் பரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு தேங்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.